வரங்களை பற்றி தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இல்லை? முதல்ல வெளிப்பாட்டு வரங்கள் தியானித்தோம், 3 வரங்கள் ஞாபகம் இருக்குதா? வெளிப்பாட்டு வரங்கள், அப்புறம் வல்லமையின் வரங்கள் அதை தியானித்தல்ல, விசுவாசம், குணமளிக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்ய சக்தி. நிறைய நீங்க தெரிந்து கொண்டீங்க, நிறைய ஆசையோடு அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு 3 வரம், அடுத்த 3 வரம் இருக்கிறது. அந்த வரங்களை பற்றி சில காரியத்தை இன்னைக்கு அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது ஆவியானவரின் ஏவுதலினால் பேசக்கூடிய வரங்கள். இது கிஃப்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இது பேர் கிஃப்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஆவியானவரின் ஏவுதலினால் பேசும் வரங்கள். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூண்டி, தூண்டுதல் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள ஒரு தூண்டுதல், ஏவுதல் வரும். அப்படி ஏவி பேசக்கூடிய வரங்கள். அது தேவனோடு உறவாடுவதற்கான வரங்கள். இந்த வரம் ஆண்டவரோட நம்ம ரொம்ப க்ளோஸா நெருங்கி இருக்க உதவி செய்கிற வரங்கள். அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அதுல சொல்லப்படுகிறது, வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அது நம்ம தியானிச்சிட்டோம். வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 3 வரங்கள் என்னெல்லாம்? பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனம் உரைத்தல், டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டங்ஸ், ப்ராஃபஸி. இந்த 3 வரங்கள் ஆவியானவரின் ஏவுதலால் நாம் பேசக்கூடிய வரங்கள். தேவனோடு நாம் நெருங்கி உறவாட உதவி செய்கிற வரங்கள். இந்த வரங்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வரங்கள்லாம் எப்படிங்க? தீர்க்க தரிசனம், இந்த ஆவியானவர் பேசுறதுல எப்படி நடக்குது அப்படின்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. வேறு புஸ்தகத்துல 2 பேதுரு, திருப்பிக் கொள்ளுங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. புதிய ஏற்பாட்டுல 323வது பக்கம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வசனங்க ஏவப்பட்டு பேசுவது. தீர்க்க தரிசனமானாலும் சரி, பற்பல பாஷைகளை பேசுவதானாலும் சரி, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுவதானாலும் அந்த வரங்கள் நமக்குள்ள ஆவியானவர் கொடுக்கிற ஏவுதலின் மூலமாய் வரக்கூடிய வெளிப்படக்கூடிய வரங்கள். ஏவப்பட்டு பேசுவது, அதான் ஆவியானவரால் ஏவப்படுவது, நம்முடைய உள் உணர்வில் ஏவப்படுவது. இதற்கு தூண்டுதல் என்றும் சொல்லலாம். நமக்குள்ள ஆவியானவர் தூண்டி பேச வைப்பது. இதைத்தான் என்னன்னா, ஆவியானவர் பேசினார், என் உள்ளத்துல யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு, ஆவியானவர் வழி நடத்தினார், ஆவியானவர் ஏவினார் அப்படிலாம் சொல்றோம்ல. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆனா இதுதான் இந்த வரம், இது இப்படிதான் ஆண்டவர் பேசுகிறார் என்பது தெரியலை. அதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசுவார், என்கிட்ட பேசலையே. நிறைய பேர் ஆண்டவர் பேசுகிறார், உணர்த்துகிறார், தூண்டுகிறார். ஆனா இது ஆவியானுடைய குரல், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்பதை நிறைய பேர் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறோம். அவ்வளவுதான். சில வசனத்து மூலமா உங்களுக்கு விளக்கி சொன்னா உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இருக்குது, நீங்க அதை பெருக்கி கொள்ளணும் என்கிறதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. சரியா? இப்ப இயேசுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. பைபிளை திருப்பங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தை கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா விளங்கும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வசனம் சொல்லிட்டு பாருங்க. ஆவியானவரால் இயேசு நிரப்பப்பட்டுட்டார். யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்ற உடனே புறாவை போல் ஆவியானவர் இறங்கி நிரப்பப்பட்டு விட்டார். He was filled with the Holy Spirit. இப்ப வசனம் சொல்லுது, ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சோதிக்கப்படுவதற்கு 40 நாள் உபவாசத்தை ஜோதிக்கப்பட வனாந்தரத்திற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். எப்படி ஆவியானவர் கொண்டு போனாரு? அப்படியே தூக்கி கொண்டு போய் இயேசு அப்படியே வனாந்தரத்தில் விட்டு விட்டாரா? எப்படி ஆவியானவர் கொண்டு போனார்? வசனத்தில் அப்படி இருக்குது. அது தியானிங்க, அதுக்கு ஒரு கேள்வி எழுப்புங்க. ஆவியானவர் வனாந்தரத்துக்கு இயேசுவை கொண்டு போனார் அப்படின்னு வசனத்தில் இருக்கு. எப்படி கொண்டு போயிருப்பார்? கார்ல வச்சு கொண்டு போனாரா? ரதத்தில் வச்சு கொண்டு போனாரா? குதிரையில வச்சு கொண்டு போனாரா? அப்படியே தூக்கி கொண்டு போய் விட்டார். கேள்வி எழுப்பணும். வசனத்தை தியானிக்கிறதுன்னு அப்படி நான் வாசிட்டு அப்படியே போகக்கூடாது. இது எப்படி நடந்திருக்கும் என்று கற்பனை பண்ணணும். இமேஜினேஷன். பைபிளை தியானிக்கும் போது இமேஜின் பண்ணாதான் உங்களுக்கு நிறைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். வசனத்தை அறிந்து கொள்ள. இப்ப யோசித்து பாருங்க, எப்படி கொண்டு போனார்? நீங்களே யோசிங்க, எப்படி கொண்டு போயிருப்பார்? இதுக்கு வேற எங்கேயாவது வசனத்துல இருக்கும். நீங்க அதனால தான் பைபிளை தேடி வாசிக்கணும். இன்னொரு வசனம் வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பைபிளை திருப்புங்க. மார்க் 1ஆம் அதிகாரம். நீங்க ரெண்டா விளங்கி கொள்ளலாம் பாருங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க.
அங்கே இதுக்கு பதில் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மார்க்கு 1:12. உடனே ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். வசனத்தை கவனிங்க. And immediately the Holy Spirit drives him into the wilderness அப்படின்னு இருக்குது. ஆனா இங்க தெளிவா சொல்லப்பட்டது ஏவினார். அவருக்குள்ள ஒரு ஏவுதலை உண்டாக்குனார். இங்க வனாந்தரத்திற்கு ஆவியானவர் கொண்டு போனார். எப்படி கொண்டு போனாரு? இயேசு ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே ஆவியானவர் உள்ளத்திலே தூண்டுகிறார். வனாந்தரத்திற்கு போகும்படி ஒரு தூண்டுதல், ஏவுதல். அது மூலமா தான் ஆண்டவர் பேசுவார். இங்க வசனம் இருக்குதா? அப்ப ஆவியானவர் இயேசுவை ஏவி தூண்டின உடனே அது ஆண்டவர் பேசுகிறார். உடனே ஓகே லார்ட், ஐ வில் கோ, நான் போகிறேன்னு வனாந்தரத்திற்கு போகிறார். அப்படிதான் அவர் ஆவியானவராலே கொண்டு வரப்பட்டார். இப்ப கூட நம்ம சொல்லலாம், ஆவியானவர் போக சொன்னாரு, ஆவியானவர் பேசினார், கர்த்தர் பேசினா. எப்படி? அவர் நேர்ல குரல் கேட்பது என்பது அது நம்ம தீர்க்க தரிசனத்தை தியானிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். நேர்ல எப்படி பேசுவாரு, குரல் மூலமா எப்படி பேசுவாருன்னு. ஆனா பெரும்பாலும் ஆண்டவர் பேசுவது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில நம்மளோடு பேசுவார், நம்மை தூண்டுவார், நம்மை ஏவுவார். நமக்குள்ள அவர் பேசுவதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அதான் இயேசுடைய ஊழியத்துல பாக்குறோம். இப்போ பேதுருடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10 எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10 பைபிளை திருப்புங்க. நீங்க அந்த வசனத்தை பார்த்தாதான் விளங்கும். உங்களோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. அப்போஸ்தலர் 10 எடுங்க. 19-20 பாருங்க. பேதுரு ஒரு தரிசனத்தை கண்டார். ஆண்டவர் தரிசனத்தை காமிச்சார். யோசிக்கிறார், இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்தனேன்னு யோசித்து கொண்டிருக்கும் போது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:19 புதிய ஏற்பாட்டுல 176 பக்கம் எடுங்க. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில், நம்ம சிந்தனை பண்ணணும். ஒரு வசனத்தை வாசித்தா அது எப்படி நடந்திருக்கும், அது என்ன காரியம் சிந்திக்கணும். நல்லா அப்பதான் அந்த வசனத்தை தியானிக்கிறாரு. பேதுரு சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், நல்ல வசனத்தை கவனிங்க. அப்ப ஆவியானவர், இதோ 3 புருஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். பேதுருக்கு யார் சொன்னது? ஆவியானவர். அப்ப அதைத்தான் ஆண்டவர் சொல்லி நான் போகிறேன்னு சொல்றார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேதுருக்கு சொன்னார். எப்படி சொன்னாரு? காதுல கேட்கிற மாதிரி சொன்னாரா? இருதயத்திலே, அவருடைய ஆவியிலே ஒரு ஏவுதல் மூலமா. அவர் ஜோமணி யோசித்து கொண்டே இருக்க மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்குது. அது ஆவியில உணர முடியும். இது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இந்த விளக்கி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நான் அனுபவிக்க முடியும். நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள வர முடியும். அப்ப பேதருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதை குறித்து சிந்திக்கும் போது இப்ப ஆவியானவர் பேதருடைய ஆவியில பேசுறாரு. 3 மனுஷர் உன்னை தேடுறாங்க, நான் தான் அனுப்பி இருக்கிறேன், சந்தேகப்படாம போ. ஆவியானவர் சொன்னார். அப்ப ஆவியானவர் அதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், கர்த்தர் என்னோடு பேசினார் என்பதுக்கு அர்த்தம். அப்ப உங்களுடைய உள்ளத்துல ஆவியானவர் பேசுவது அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஒரு வழி நடத்தல். அப்போ கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னை வழி நடத்தினார், இயேசு என்னோடு பேசினார் என்று சொல்லுகிற அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இது ஆவியானவர் மூலமாய், அந்த ஏவுதல் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்ப அப்போஸ்தலர் 11 11-12 பாருங்க. அப்படி தொடர்ச்சி அப்போஸ்தலர் 11:12 நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். இப்ப பேதுரு கொஸ்டின் பண்றாங்க, எப்படி எனக்கு கொர்நேலியு வீட்டுக்கு போனீங்க? அப்ப ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். இதுல ஆவியானவர் என்கிட்ட பேசி கட்டளை கொடுத்து நீ போன்னு சொன்னார், போனேன். அது எப்படி கட்டளை? உள்ளத்துக்குள்ள ஆவியில ஏவுதல் மூலமா ஆண்டவர் பேசினார் என்பதாக தெளிவாய் சொல்லப்படுகிறார். இப்ப அப்போஸ்தலர் 11 28 பாருங்களேன். அங்க அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி, இதை நீங்க அறிந்து கொண்டாதான் அந்நிய பாஷை, அப்புறம் அந்த மொழிபெயர்க்கிற பாஷைகளை வியாக்கியானம் பண்ண, தீர்க்க தரிசனம் உரைக்கெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை விளங்கி கொள்ள முடியும். அப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 11:28 பாருங்க. அதாவது 27-28 வாசிக்கிறேன். அந்நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தாங்க. அந்தியோகியா பட்டணத்துக்கு எருசலேமிலிருந்து ஒரு தீர்க்கதரிசிகள் டீமா வர்றாங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன், அவன் ஒரு தீர்க்கதரிசி, ப்ராஃபட், உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அவன் சொல்றான், உலகமெங்கும் ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகுது, கொள்ள நோய் வரப்போகுதுன்னு ஆண்டவர் 5 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னார்.
அப்ப சொல்லும்போது நம்ம பெருசா நினைக்கல, வந்த பிறகுதான் தெரியுது அன்னைக்கே சொன்னார் இப்ப நடக்குதுன்னு. இப்ப அங்க வகபு என்ற தீர்க்கதரிசி மூலமா உலகம் எங்கும் ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகுதுன்னு எதனால? ஆவியானவராலே அறிவித்தான். அவருக்கு எப்படி தெரியும்? ஆவியானவர். அதனாலதான் தீர்க்க தரிசனம் பரிசுத்த தெய்வ மனிதர்கள் ஆவியானுடைய ஏவுதலினால் பேசுகிறார்கள் என்று வசனத்துல பார்க்கிறோம். அந்த ஏவுதல் நம்முடைய உள்ளத்துல ஆவியானுடைய குரல் கேட்க, உள்ளத்துல யாரோ பேசுன மாதிரி இருந்தது, எனக்கு ஒரு ஏவுதல் வந்தது, தூண்டுதல் வந்தது, தெளிவா இருந்துச்சு. அது குழப்பமா இருக்காது. ஆண்டவர் பேசினா அதுல குழப்பம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, பயம் இருக்காது, தெளிவா இருக்கும். அப்போ இதை நீங்க அறிந்து கொள்ளலாம். பாருங்க, ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தி அது நடந்தது. அது ஒரு ஏற்ற காலத்தில் நிறைவேறிற்று. இதே மனிதர் தான் அப்போஸ்தலர் 21:11 பவுல் அப்போஸ்தலரை குறைத்து தீர்க்க தரிசனமா சொல்றார். பாருங்க, 21:11 அப்போஸ்தலர் நடபடிகள். அகபு என்கிற அதே தீர்க்கதரிசி முந்தின வசனம் சொல்லுரு, அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார். அதை கத்தர் சொல்லுகிறார்னு கூட சொல்லலாம். ஏன்னா கத்தர் ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். பவுலுக்கு என்ன நடக்க போகிறது என்று தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆவியானவர் எங்க சொன்னார்? அவருடைய இருதயத்துக்குள்ள, அவருடைய உள்ளுக்குள்ள, அவருடைய ஆவியிலே சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 16 அப்போஸ்தலர் 16:6-7 பவுல் அப்போஸ்தலனுடைய லைஃப்ல நடந்த சம்பவம் பாருங்க. அப்போஸ்தலர் 16:6-7 பாருங்க. பவுலும் அவருடைய குழுவினரும் ஊழியத்துக்கு போறாங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினர் தடுக்கிறார். எப்படி? ஒரு கம்பு போட்டு அல்லது சுவரை எழுப்பி தடுத்தாரா? தெளிவா பேசுற, போகாருங்க, ஸ்டாப், நீங்க அங்க போக வேண்டாம், நீங்க நினைக்கிற இடத்துக்கு இப்ப போக வேண்டாம், ஸ்டாப். இருதயத்துல தெளிவா பேசுறார். அவன் பவுல் சொல்றார், ஆவியானவர் போக வேண்டாம் தடுக்கிறார். ஓகே, அடுத்த வசனம் பாருங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் போக ஒட்டல, நீங்க போக வேண்டாங்க, ஸ்டாப். எப்படி இந்த அனுபவம்? ஆவியானவர் இருதயத்திலே தெளிவாய் பேசுகிறார். இது எப்படி நடக்குது? அப்ப நீங்க ரோமர் 8 ரோமருக்கு எழுதின நிருபம் 8 எடுங்க. 8 14-16 இந்த வசனத்தை வாசித்தா கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா விளங்கும். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள். One who led by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்கள். வசனம் சொல்லுதா, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். என்னங்க, ஒரு ஆள் தான் நடத்துவான், இந்த ஆள் எங்களை நடத்திட்டு வந்தார்னே, யாருமே இல்லாட்ட விட உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசி இதை செய், இதை செய்யாத, இது தப்பு, அவர் பேசுவார். அதான் வழி நடத்துதல். 16 பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப ஆவியானவர் எங்க சாட்சி கொடுக்கிறார்? ஆவியில. கண்ணுக்கு தெரியாம நமக்குள் இருக்கிற ஆவி, அந்த ஆவியோட தான் பரிசுத்த ஆவியானவர் தொடர்பு கொள்ளுவார். எல்லாரும் கண்ணுக்கு தெரியாம செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் கண்ணுக்கு தெரியாமல் நமக்குள் இருக்கிற நம்முடைய மனுஷிக ஆவியோட அவர் பேசுவார். அதான் ஆவியானவர் பாருங்க, நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார், நம்முடைய ஆவியில அவர் பேசுவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுவது, வழி நடத்துவது, உணர்த்துவது, ஏவுவது எல்லாமே. அப்ப இந்த வரங்கள், தேவனோடு உறவாடும்படியான இந்த வரங்கள், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனம் உரைத்தல் வரமெல்லாம் ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை உணர்த்தி வழி நடத்துகிற ஒரு அற்புதமான காரியம். இதை மறந்துடக்கூடாது. இன்னொரு பகவான் சாத்தானும் ஏவுதலை கொடுப்பான். நீங்க 2 சாமுவேல் 21:1 வாசிக்கும் போது தாவீது சாத்தானால் ஏவப்பட்டான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவனே சாத்தான் ஏவினான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 21:1 சாத்தான் ஏவினான். அப்ப 2 வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இது சாத்தானால் வருகிற ஏவுதலா, ஆவியானவர் கொண்டு வருகிற ஏவுதலா? ஆவியானவர் ஒரு காரியத்தை ஏவி பேசினா வசனத்தின்படி இருக்கும். வசனத்துக்கு மாறாக ஆவியானவர் பேச மாட்டார், ஏவ மாட்டார். அதை அடைந்து கொள்ளலாம். அப்ப ஆவியானவர் பேசினா குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, மனசுக்குள்ள சமாதானம் இருக்கும், நிம்மதியா இருக்கும். அது வசனத்தின்படி இருக்கும்.
அப்ப ஆவியானவர் பேசுறார் என்பதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். பிசாசு தந்திரமா வந்து ஏவுதல் தருவான். பாருங்க, யோவான் 13:2 சாத்தான் யூதாசை, இயேசுவோடு 3 வருஷம் இருந்த சீஷன், அவனை தூண்டினான், ஏவினான், இயேசுவை காட்டி கொடுக்கும்படிக்கு ஏவினான் என்று அந்த ஏவுதல் அவனுக்குள்ள எப்படி வந்தது? பிசாசு இயேசுவை காட்டி கொடுத்து அவனுக்கு காசு கிடைக்கும், உள்ளுக்குள்ள ஒரு ஏவுதல், அது பிசாசினால் உண்டான ஏவுதல். மத்தேயு 16:23 வாசித்தீங்கன்னா, பேதுரு அவனுடைய சிந்தனையில தூண்டுதலை பிசாசு கொடுத்துட்டான். இயேசு சிலுவையில மரிக்க போறேன்றா, நீர் மரிக்க கூடாதுன்னு ஆலோசனை கொடுக்கிறான். இயேசு சொல்ல, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்ற வழி சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற வழி சிந்திக்கிறாய். இந்த சிந்தனைக்குள்ள ஒரு ஏவுதலை பிசாசு கொண்டு வந்து விட்டான். அதனால்தான் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இது நம்முடைய மனுஷீக ஆவியின் ஏவுதல். அது மூலமா சிலர் பேசிடுவாங்க. மனுஷீக ஆவி, நம்ம ஆசைப்பட்டது ஏவுதல் வந்த உடனே இது ஆவியானவர் ஏவுறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனால்தான் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ஜெபம் பண்ணி தேவனுடைய ஏவுதலா ஆவியானவர் குரலா என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் கன்ஃபார்ம் பண்ணணும். வசனத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கணும். நமக்கு வரக்கூடிய ஏவுதல் வசனத்தின்படி இருக்கிறதா, இதெல்லாம் கவனமாய் பார்த்துதான் ஆவியானவர். இதனால்தான் அன்னைக்கு தப்பு உபதேசம் செய்யறவங்க கூட ஆவியானவர் பேசினாரு, ஆவியானவர் உணர்த்துறான்னு சொல்லுவாங்க. அது மாம்ச ஆவி, மனுஷிக ஆவியினுடைய ஏவுதல் அல்லது சாத்தானுடைய தந்திரத்தினால் உண்டாகிற ஏவுதலாக இருக்கலாம். வசனத்தின்படி இருப்பதுதான் ஆவியானவருடைய ஏவுதல். இதை நீங்க தெளிவா தெரிந்து கொண்டால்தான் மிஸ்டேக் பண்ணாமல் இந்த அனுபவத்துல நீங்க நடக்க முடியும். சரியா? இப்ப பற்பல பாஷைகளை பேசுதல், இதான் இதுல முதலாவது வரம். இந்த 3 வரங்கள்ல இந்த ஏவப்பட்டு பேசுகிற வரத்துல முதலாவது வரம் பற்பல பாஷைகளை பேசுதல். இதுல ஒரு 2 காரியம் நீங்க தெளிவா அறிந்து, ஒன்று அந்நிய பாஷை, இன்னொன்று பற்பல பாஷை. நல்லா, ஒன்று அன்னோன் டங், இன்னொன்று டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். இந்த அந்நிய பாஷை என்பது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு. ஆவியின் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷையில துதிக்கணும், ஜெபிக்கணும் என்பது தேவனுடைய விருப்பம். அதனால அது எல்லாருக்கும் உள்ளது. ஆனா வரம் எல்லாருக்கும் உரியதல்ல, தேவன் அதை பகிர்ந்து கொடுக்கிறார். வரம் என்பது டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். அது வந்து பற்பல பாஷை. 2க்குமே வித்தியாசம், ஸ்லைட் வித்தியாசம் இருக்கும். நான் உங்களுக்கு அனுபவத்தோடு சொல்லும் போது நீங்க விளங்கி கொள்ள முடியும். அந்நிய பாஷை, அன்னோன் டங் என்பது யாருக்குமே அது விளங்காரு. அது வந்து அன்னோன் டங், அறியாத பாஷை. அப்ப அனதர் டங்னு சொல்லுவாங்க, வேறு பாஷை. அப்ப யாருக்குமே விளங்காரு. 1 கொரிந்தியர் 14:2 இது எடுங்க. முதல்ல அந்நிய பாஷையை பற்றி முதல்ல அறிந்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14:2 எடுத்துக்கொள்ளுங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது அன்னோன் டங். வசனத்தை கவனிங்க, அன்னோன் டங், அந்நிய பாஷை. அப்ப இது யாருக்குமே தெரியாது. இந்த அந்நிய பாஷையில பேசுகிறவன் என்ன, அவன் தேவனோடு பேசுகிறான். தேவனோடு பேச இந்த அனுபவம் வேணும். ரகசியம் பேச, இல்ல தமிழ்ல பேசின ஆண்டுக்கு தெரியாத, தெரியும். ஆண்டவரோட ரகசியம் பேசுவதற்கு இந்த அந்நிய பாஷை ஆண்டவர் தந்திருக்கிறார். இட் இஸ் எ பிரேயர் லாங்குவேஜ் என்று ஒரு தேவ மனிதர் குறிப்பிடுகிறார். நம்ம ஜெபத்துல தேவனோட ரகசியம் பேச ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மொழிதான் அந்நிய பாஷை, அன்னோன் டங். அது இதனால என்னங்க பிரயோஜனம்? சில அந்நிய பாஷை பேசி என்னங்க பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாதுன்னு பேசுவாங்க. இல்ல, வசனம் என்ன சொல்லுது கவனிங்க. நம்ம என்ன சொல்றது முக்கியம் இல்ல, மோகலாசஸ் என்ன சொல்றாரு முக்கியம் இல்ல, வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றாரு. 4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப அந்நிய பாஷையில பேசினா பக்தி விருத்தி உண்டாகும். யார் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுறாங்களோ அவருடைய பக்தி விருத்தி ஆகும், விசுவாசம் விருத்தி ஆகும், பரிசுத்தம் விருத்தி ஆகும், தேவனோடு உள்ள ஐக்கியம் விருத்தி ஆகும், பக்தி விருத்தி உண்டாகும் என்று அதனுடைய பலன் பைபிள்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 14:6 கவனிங்க, வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 14:5 5வது வசனம், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன்னு பவுல் எழுதுகிறார். பவுல் மூலமாக சபைக்கு யார் எழுதுவது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு யார் சபைக்கு செய்தி கொடுப்பது? கர்த்தர். அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்ன? எல்லா விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசணும். தேவனுடைய விருப்பத்தை தான் ஆவியானவர் மூலமாய் பவுல் எழுதுகிறார். ஏன் எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்?
என்றால் அப்பதான் தேவனோடு பேசணும், ரகசியம் பேசணும், பக்தி விருத்தி உண்டாகும். அதற்கு அந்நிய பாஷை, அன்னோன் டங், அதுக்கு அர்த்தம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது தேவனுக்கும் பேசுறவங்களுக்குள்ள ரகசியம். அதான் வசனம் சொல்லுகிறது, அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியால். இந்த பூமியில் இருக்கிற ஒரு பாஷை பேசினா, ஜெர்மன் பாஷை பேசினா ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருவான், ஜாப்பனீஸ் பாஷை பேசினா ஜாப்பனீஸ் கண்டுபிடிச்சிருவான் இது எங்க பாஷை என்ன. அப்போ உலகத்துல யாருமே பேசாத, எங்குமே இல்லாத ஒரு அன்னோன் டங், அறியாத ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை என்பது. இது எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் 120 பேரும் அந்த அபிஷேகத்தை பெறும்போது பெற்றுக்கொண்ட. கொர்நேலி வீட்டில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். அப்போ 1 கொரிந்தியர் அப்போஸ்தலர் 19:6 எபேசு பட்டணத்தில் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினாங்க. அப்ப அந்நிய பாஷை. இன்னொன்று வரம் என்று வரும்போது டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், பற்பல பாஷைகள். நல்ல வசனத்தை கவனிங்க, ரெண்டு ஒரே மாதிரி தெரியாது. அந்நிய பாஷை, பற்பல பாஷை. பற்பல பாஷை டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மொழியை பேசுவது, அது வரமாய் செயல்படும். அது எதற்காக? ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்த, தேவ திட்டத்தை நிறைவேற்ற அது வரமாய் வெளிப்படும் போது, அந்த வரம் வெளிப்படும் போது பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு பாஷையா இருக்கும், இவங்களுக்கு தெரியாத பாஷையா இருக்கும், அவங்க பேசுவாங்க. இது எதற்காகனா மற்றவருடைய சபையின் பிரயோஜனத்திற்காக, மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக. ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன், அப்ப நீங்க விளங்கி கொள்ளுவீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல அநேக வருஷத்துக்கு முன்னால, 30-35 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அது CSI சபையில கூட்டம். அந்த சபையில நல்ல ஒரு போதகர், அவங்க நல்ல ஒரு தேவ மனிதர். ஒரு நாள் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. ஐயா, நான் சின்ன வாலிபனா இருக்கும்போது இந்த அபிஷேகம் அந்நிய பாஷையில் நாங்க பாருங்க, பெந்தேகோஸ்தான இதை நான் நம்ப மாட்டேன். அப்ப நான் CSI சபையில வளர்ந்தாலே அந்நிய பாஷையில் நம்புறதில்லை. இங்க உள்ள பெந்தேகோஸ்து சபையில வருஷத்துல ஒரு முறை கன்வென்ஷன் நடக்கும். அப்போ ஊழியக்காரங்க வருவாங்க, பகல் கூட்டம் ராத்திரி கூட்டம் நடக்கும். அப்போ ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாங்க, சில துள்ளுவாங்க, குதிப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். நான் வேடிக்கை பார்க்க போவேன்னு சொன்னார். வாலிப வயசுல சும்மா தமாசா வேடிக்கை, யார் எப்படி துள்ளுறாங்க, என்ன பேசுறான்னு வேடிக்கை பார்க்க போவேன். அப்போ ஒரு நாள் வட இந்தியாவில் வேலை செய்கிற என்னுடைய நண்பன் ஒருவன் வந்திருந்தான். வட இந்தியாவில் இருக்கிற ஒரு நண்பன், மிலிட்ரியில இராணுவத்தில் வேலை செய்கிறவன். வந்தபோது நான் சொன்ன, அவனும் வாலிபன், இந்த கன்வென்ஷன் நடக்குப்பா, பெந்தேகோஸ்தே கன்வென்ஷன், ஜாலியா இருக்கும், போயிட்டு வரலாம். என்னென்னவோ பேசுவாங்க பாஷெல்லாம், சும்மா கொஞ்ச நேரம் நேரப்போக்கு விளையாட்டா போயிட்டு வரலான்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வருவதற்கு நாங்க 2 பேரும் போனோம். போய் பின்னால பெஞ்சில் உட்காந்து அங்க ஜெபிக்கிறெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கோ. எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. நாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்ப அவர் சொன்னார், திடீரென்று என்னுடைய நண்பனுடைய முகம் மாறிவிட்டாரு. அப்படியே முகரூபம் மாறிட்டு, கண்ணில் இருந்து கண்ணீர் வடி, ஒரு பயம், அப்படியே வேர்த்து ஒரு பயம், நடுங்குகிறான், அப்படியே நடுங்கி கொண்டே இருக்கிறான். திடீர்னு முழங்கால் படி எடுக்கிறான். என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அழுதுட்டு திருப்பி உட்கார்ந்த. என்னடா ஆச்சுன்னு கேட்குறேன். அந்த அம்மா பாருங்க, அந்த அம்மா பேசுறதை கேளு அப்படின்னா, என்ன பேசிட்டாங்க? திடீர்னு ஒரு வயசான அம்மா சத்தமா பேசினாங்க அந்நிய பாஷையில. சத்தமா பேசினோடனே மற்றவங்களும் அமைதி ஆயிட்டாங்க. ஏதோ ஆண்டவர் பேசுறாருன்னு அந்த சபையாருக்கு அது போதிக்கப்பட்டு இருந்தாரு. உடனே அவங்க மற்றவங்களாம் அமைதியானோன்னு அந்த அம்மா சத்தமா பேசுறாங்க அந்நிய பாஷை. ஒரு தமிழே பேசல, ஒரு பாஷை பேசுறாங்க. அவர் சொல்றாரு, அது ஹிந்தி பாஷை. நம்ம ஊர்ல யாருக்குமே, இங்க இருக்கிற யாருக்குமே ஹிந்தி தெரியாது. ஆனா ஹிந்தில அவங்க பேசுறாங்க. எனக்கு ஹிந்தி தெரியும், நான் ராணுவத்துல இருந்து வட இந்தியாவில இருந்து ஹிந்தி தெரியும். சரி, அதுக்கு என்ன, எவ்வளவு அழகா ஹிந்தி பேசுறாங்க, கிராமட்டிக்கெல்லாம் மிஸ்டேக் இல்லாம பேசுறாங்க. அந்த அம்மாவுக்கு அது ஹிந்திலாம் தெரியாது, எப்படி பேசுறாங்க? இல்லைங்க, ஒருவேளை ஹிந்தி படிச்சிருக்கோம். இல்லை, எனக்கு தெரியும், நம்ம ஊர்ல உள்ள சாதாரண ஒரு வயசான தாயார், அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க எப்படி ஹிந்தி பேசுறாங்க? அதுல என்ன ஆச்சரியன்னு கேட்டா, இல்ல அவங்க ஏன்கிட்ட பேசுறாங்க. என்ன உங்ககிட்டயா? என்னடா சொல்றேன்னு கேட்டா, அந்த செய்தி எனக்கு ஆண்டவர் பேசுறாரு. என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம். நாங்கள் இராணுவத்தில் பயிற்சியில் இருக்கும்போது சில விடுமுறை நாளில் வெளியே சும்மா ஜாலியாக போயிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணிலாம் அடிச்சிட்டோம். அங்கே போய் அந்த கிராமத்து மனுஷனோட தகராறு ஏற்பட்டு பிரச்சனையாகி அவன் செத்து போயிட்டான். கொலை ஆகிவிட்டது. தவறுதலா குடியில் அடிச்சு பிடிச்சில இறந்துட்டான். யாருக்குமே தெரியாது. நாங்கள் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு வந்துட்டோம். நானும் அதில் சம்பந்தப்பட்ட அந்த கொலையில யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். அது அந்த அம்மா சொல்றாங்க, நீ ஒரு மனிதனை கொலை செய்து மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு வந்திருக்கிறியே, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் என் கண்கள் அதை கண்டது. உன் பாவம், உன் குடி, உன்னுடைய துன்மார்க்கத்தினால ஒரு உயிர் போனதை நீ மனம் திரும்புன்னு சொல்லி
அதனால தான் நான் நடுங்கிட்டேன். யாருக்குமே தெரியாத ரகசியம் அந்த அம்மா ஹிந்தியில அழகா எனக்கு சொல்றாங்க. நான் நடுங்கிட்டேன். இவருக்கு ஆச்சரியம். அப்பதான் அவர் சொன்னாரு, நான் அன்றைக்கு தான் பிரதர் இந்த அந்நிய பாஷையை நான் நம்பினேன், இதுல கர்த்தருடைய ஒரு காரியம் இருக்கிறது என்பதை. அன்றைக்கு என் நண்பன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதன் பிறகு அவன் லைஃபே சேஞ்ச் ஆகிவிட்டாரு. அந்த கூட்டத்துல யாருக்குமே ஹிந்தி தெரியாது. பேசின அந்த அம்மாவுக்கு தான் பேசுறது ஹிந்தினே தெரியாது. ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசுறேன்னு நினைச்சாங்க. அதுதான் வரம், டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். அந்த வரம் ஏன் செயல்படுது? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும். இங்க பாவத்தோட ஒரு ஆத்மா வந்திருக்கு, அவனோட பேச, அவனை சந்திப்பதற்கு அந்த வரம் செயல்படுகிறது. பாத்தீங்களா? ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஒரு சம்பவம் சொன்னாங்க. இதை சொல்லிட்டு நாம் இன்னைக்கு ஜெபிக்க போறோம், மீதி நாளைக்கு தியானிக்கலாம். ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு முறை ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஊழியக்காரர், அவர் ரஷ்யாவுக்கு ஊழியம் செய்ய போனார். அவங்க மக்களுக்கு ரஷ்ய மொழி தான் தெரியும். இவர் கஷ்டப்பட்டு ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஆளை கண்டுபிடிச்சு, நான் ஒரு செய்தி சொல்லணும், நீ இதை ரஷ்ய மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சரின்னு சொல்லிட்டான். அவன் கிறிஸ்தவன் கிடையாது, ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. இவர் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவர் பேசுறார். அந்த அவனு ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு சொன்னார், இயேசு கிறிஸ்து நமக்கா சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா நமக்கு பாவ மன்னிப்புன்னு சொன்னார் பாருங்க. அவனுக்கு கோவம் வந்துட்டு, அவன் இதை நம்பல. என்ன நீ கட்டுக்கதெல்லாம் சொல்ற, ஏமாத்துற கதெல்லாம் வந்து என் மக்களுக்கு சொல்ற, இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு நான் ஸ்டேஜை விட்டு. அவனுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த மேல கோவத்துல இவருக்கு ரொம்ப மனம் உடைஞ்சு போச்சு. பாதி செய்தி கேட்டுக்கொண்டிருக்கான், மக்கள் ஆவலோடு இருக்கிறாங்க. இவருக்கு ரஷ்ய மொழி தெரியாது. ஐயோ ஆண்டவரே, இந்த மக்களுக்கு செய்தி சொல்லாம அவன் பாதியில போயிட்டானன்னு அப்படியே அழுகிறார். திடீரென்று ஒரு அபிஷேகம் ஒரு மேல இறங்கிச்சு. இறங்கின உடனே பாருங்க, ரஷ்ய மொழியில பேச ஆரம்பிச்சிட்டார். ரஷ்ய மொழியில பிரசங்கம் பண்ணி ஆல்டர் கால் கொடுத்தா ஜனங்க நிறைய பேர் ஒப்பு கொடுத்து அழுது இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. கூட்டம் முடிந்தது. ஜனங்கள்லாம் வந்து ஒரு கை கொடுத்து ரஷ்ய மொழியில பேசுறாங்க. ஒண்ணுமே இவருக்கு விளங்கல. அப்புறம் அவரால் ரஷ்ய மொழி பேசவே முடியல. அவ்வளவுதான். அந்த நேரம் அந்த செய்தியை மக்களுக்கு சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்த அந்த வரம் செயல்பட்டது. அதுதான் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ், பற்பல பாஷைகளை பேசுவது. அது வரம். விளங்குறவங்களுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அந்நிய பாஷை எல்லாரும் பேச வேண்டியது, தேவனோடு பேச, அது பிரேயருக்கான ஒரு லாங்குவேஜ். இந்த வரம் மற்றவங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு போக அது ஏற்ற நேரம் செயல்படும். அது பற்பல பாஷைகள், உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பாஷை, உங்களுக்கு தெரியாத பாஷை உங்க மூலமா வெளிப்படும். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்ப இந்த வரத்தை நீங்க பெற்றுக்கொண்டா, பற்பல பாஷை பேசுகிற வரம் ஏற்ற நேரத்தில் சுவிசேஷ அறிவிக்க, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த அது செயல்படும். இப்ப இந்த வரம் தேவைதானே உங்களுக்கு. அப்ப அந்நிய பாஷை பேசுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாதான் இந்த வரம்லாம் உங்களுக்குள்ளே தொடர்ச்சியா செயல்பட முடியும். அந்நிய பாஷை பேசுகிற கிருபை பெற்றுக்கொண்டாதான் பற்பல பாஷை பேசுறது, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணி தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம், இதெல்லாம் வெளிப்பட முடியும். எல்லாத்துக்குமே கீ வந்து அந்நிய பாஷை. அதனால தான் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை முதலாவது நாம பெற்றுக்கொள்ளணும்.